Hi guys, welcome to City News. மூன்றே படத்தில் 3000 கோடி வசூல். அதை அள்ளி சென்ற ஹீரோயின் யார்? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல நடிகையான ஒருவர் நடித்த 3 படங்களுமே பேன் இந்தியா அளவில் ஹிட் அடித்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸிலும் 3000 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்திருக்கு. அப்படி இவ்வளத்தையும் செய்த ஹீரோயின் யார் தெரியுமா? அக்கட தேசத்தை சேர்ந்த நடிகை ஒருவர் தான் தற்போது பேன் இந்தியா அளவில் பிஸியான நடிகையாக வலம் வருகிறார். அந்த நடிகை தமிழிலும் 2 படங்களில் நடித்திருக்கிறார். கியூட்டான எக்ஸ்பிரஷனை கொடுக்கிற ஹீரோயின் தான் இவர். அதில் ஒன்று தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். அந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாக வெற்றி அடைந்தன. தற்போது சினிமா துறையிலேயே பாலிவுட் மற்றும் டாலிவுட்ல பிஸியாக அவர் அங்கு அரை டஜன் படங்களில் நடித்து வருகிறார். கியூட்டான எக்ஸ்பிரஷனால இவர் ரசிகர்களை ஈர்த்து வருகிறார். இதனால அவருக்கு செம டிமாண்ட் இருக்கு. இந்த நடிகர் சினிமாவில் அறிமுகமான முதல் படத்திலேயே வெற்றியை ருசித்ததோடு அப்படத்தில் தனக்கு ஜோடியாக நடித்த நடிகரையே காதலித்தவர். அந்த காதல் சக்சஸ் ஆனதால் குடும்பத்தினர் சம்மதத்துடன் இருவருக்கும் நிச்சயதார்த்தமும் ஆனது. ஆனால் திருமணத்தால் கெரியருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருந்ததால திருமணத்தையே பாதியில் நிறுத்தினார் அந்த நடிகை. அவர் இந்த முடிவு அவரது திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்திருக்கு. இவர் விஜயோட ரொம்ப பெரிய ரசிகையாகவும் இருக்கிறார். காதல் முறிவுக்கு பின் அவர் நடித்த படங்கள் அனைத்துமே வரிசையாக ஒவ்வொன்றாக ஹிட் ஆனதால் சினிமாவுக்கு ராசியான நடிகையாக இவர் பெயரெடுத்து வந்தார். வரிசையாக 3 பேன் இந்தியா ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 3 படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் சக்க போட்டு 3000 கோடிக்கு மேல வசூலை வாரி குவித்திருக்கு. இதில் மற்றொரு ஒற்றுமை என்னென்றா, இந்த 3 படங்களுமே இந்த நடிகையின் பங்களிப்பு வெறும் 20% மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனா அதிலேயே ஸ்கோர் செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார் இவர். அந்த நடிகை வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராஷ்மிகா மந்தானா தான். இவர் 2023 மற்றும் 2024 ஆகிய 2 வருடங்களில் 3 படங்களில் நடித்தார். இந்த 3 படங்களுமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அதில் ஒன்று தமிழ் படம், மற்றொரு ஹிந்தி படம், இன்னொன்று தெலுங்கு படம். இந்த 3 படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை வாரி அள்ளி தந்திருக்கு. அதில் விஜய்க்கு ஜோடியாக நடித்த ராஷ்மிகா மந்தானா நடித்த வாரிசு திரைப்படம் 310 கோடிக்கு மேல வசூலித்திருக்கு. இதையடுத்து இந்தியில் ரன்வீர் கபூர் ஜோடியாக ராஷ்மிகா மந்தானா நடித்த அனிமல் திரைப்படம் கடந்த 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் 917 கோடிக்கு மேல வசூல் செய்திருக்கு. அதே போல கடந்த ஆண்டு தெலுங்கில் அல்லு அர்ஜுன் ஜோடியாக நடித்த ராஷ்மிகா மந்தானா புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகி உலக அளவில் 1800 கோடிக்கு மேல வசூல் போட்டு தற்போதும் வெற்றி நடை போட்டு வருது. ராஷ்மிகா கடைசியாக நடித்த 3 படங்களுமே வசூல் மழை பொழிந்துள்ளதால அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் குயினாகவே உருவெடுத்திருக்கிறார். அதோடு இவரை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருது. அதை பற்றியும் இந்த காணொளியில பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி படங்களில் நடித்து வரும் ராஷ்மிகா மந்தானா பிஸியான ஒரு ஹீரோயின். அவர் நடித்துள்ள ஹிந்தி படம் யாவா, அதாவது தற்போது அந்த படத்தில் நடித்திருக்கிறார். இந்த படம் வரலாற்று கதையை கொண்ட ஒரு படமாக எடுக்கப்பட்டிருக்கு. இவர் ரசிகர்கள் மத்தியில் ஆகோவென்று புகழ் பெற்ற ஒரு ஹீரோயின். கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்தவர் ராஷ்மிகா மந்தானா. கடந்த 2016இல் வெளியான கிளிக் பார்ட்டி என்ற கன்னட படத்தின் மூலம் ஹீரோயினாக திரையுலகுக்கு அறிமுகமானார். இதையடுத்து கீதா கோவிந்தம், டியர் காம்ரேட், பீஸ்மா போன்ற படங்களில் நடித்து தெலுங்கு பட உலகிலும் பிரபலமானார். சுல்தான் என்ற படத்தின் மூலம் தமிழிலும், அனிமல் என்ற படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் அறிமுகமானார்.
குறிப்பாக இவரது படம் புஷ்பா படம் தேசமெங்கும் புகழை பெற்று தந்து அதோட புஷ்பா 2 படம் கிட்டத்தட்ட 2000 கோடி வசூலை எட்டி பாக்ஸ் ஆபீஸையே மிரள வைத்தது. இதனாலேயே தான் இவர் பாக்ஸ் ஆபீஸ் குயின் என்றும் கூப்பிடப்படுறார். இந்தியாவின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராகவும் ராஷ்மிகா மந்தானா உயர்ந்திருக்கிறார். தற்போது இவர் குபேரா, சிங்கத்தர் படங்கள் விரைவில் வெளியாக உள்ளன. அதே போல மராத்திய பேரரசர் சத்ரபதி சிவாஜி சாஜிபாய் தம்பதியின் மூத்த மகனான சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள படம்தான் சாபா. லக்ஷ்மண் உடேகர் டைரக்டர் செய்துள்ள இந்த படத்துக்கு A.R. ரகுமான் இசையமைத்துள்ளார். பிரபல பாலிவுட் நடிகர் விக்கி கௌசல் சத்ரபதி சம்பாஜி மகாராஜாவாகவும், நடிகை ராஷ்மிகா மந்தானா சம்பாஜியின் மனைவி மகாராணி ஏசுபாய் கேரக்டரிலும் நடித்திருக்கிறார்கள். நடிகர் அக்ஷய் கண்ணா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படம் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில தான் சாவா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு மும்பை ஏர்போர்ட்டுக்கு ராஷ்மிகா வந்திருந்தார். ஆனால் வீல் சேரில் முகத்தை மூடியபடி வந்திருந்தார். முதலில் அவர் நடிகை என்று யாருக்கும் தெரியவில்லை. வீல் சேரில் வந்து கொண்டிருந்தவரை சுற்றிலும் நிறைய செக்யூரிட்டிகள் இருக்கவும் யாரோ ஒரு பெண் VIP தான் என்று அங்கிருந்தவர்கள் நினைத்தார்கள். அதற்கு பிறகுதான் அது ராஷ்மிகா என்று தெரிந்தது. ஏர்போர்ட்டில் இருந்தவர்களும் ரசிகர்களும் கடும் அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பான வீடியோவும் சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாகிவிட்டது. ராஷ்மிகாவுக்கு என்னாச்சு என்று பதறி போய் பலரும் கேள்விகள் எழுப்பினர். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, சமீபத்தில் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது ராஷ்மிகாவுக்கு காலில் காயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் நடக்கவே முடியாமல் ஷூட்டிங்குக்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே ரெஸ்டில் இருந்தாராம் ராஷ்மிகா. அப்போதான் அவர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த காணொலியை பகிர்ந்திருக்காங்க ரசிகர்கள். அதோடு இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய ராஷ்மிகா மந்தானா, தென்னிந்திய நடிகையான நான் மராட்டிய மகாராணியாக நடித்தது வாழ்நாளில் கிடைத்த பெரும் வாய்ப்பு. இதை பெருமையாக பார்க்கிறேன். இந்த படத்துக்கு பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெற்றாலும் எனக்கு திருப்தி தான் என்று இயக்குனர் லக்ஷ்மணிடம் சொன்னேன். நான் அடிக்கடி அழுகிற நடிகை இல்லை, ஆனால் இதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது இயல்பாகவே எனக்கு எமோஷனல் ஆகி விடுகிறேன் என்று ராஷ்மிகா ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்கிறார். ராஷ்மிகா மந்தானா நிகழ்ச்சியாக பேசியதும் ரொம்பவே இப்போ ட்ரெண்டாகி பேசப்பட்டது. இந்நிலையில் தான் சினிமாவில் பிஸியாக வலம் வரும் ராஷ்மிகா அண்மையில் ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்ட போது காலில் காயம் ஏற்பட்டதும் ரொம்பவே ட்ரெண்டாகி பேசப்பட்டது. இதனால ரசிகர்கள் அவர் குணமாகணும் என்று சொல்லி கமெண்ட்ஸ்லையும் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதே போல தான் பாக்ஸ் ஆஃபீஸ் குயினாகவும் இவர் மாறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.